தேனியில் ஆன்லைன் திருமண தகவல் மையத்தில் வரன் தேடிய இளைஞரை குறிவைத்து 88 லட்சம் ரூபாய்க்கு மேல் சுருட்டிய கூட்டு களவாணிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண் போன்று ஆசை வார்த்தை கூறி விரித்த வலையில் அப்பாவி இளைஞர் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டத்தை சேர்ந்த 30 வயதான இளைஞர் ஒருவர் வரன் தேடும் படலத்தில் இறங்கியுள்ளார். இதற்காக கடந்த ஆண்டு சங்கம் என்ற பெயரில் இயங்கக்கூடிய ஆன்லைன் திருமண தகவல் மைய இணையதளத்தில் தன்னுடைய சுய விவரங்களை பதிவு செய்துள்ளார். அந்த செயலியில் ஹரிணி என்ற பெயரில் இருந்த பெண்ணின் ஐடியில் தொடர்பு கிடைத்துள்ளது. இதையடுத்து வாட்ஸ்அப் மூலமாக உறவை வளர்த்த ஹரிணி அந்த இளைஞரிடம் மிக நெருக்கமாக பேசி பழகி திருமணம் செய்து கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளார். கிட்டத்தட்ட இளைஞரின் மனைவியாகவே மாறிய பெண் குழந்தை குட்டிகளின் எதிர்காலத்திற்காக தற்போதே நாம் முதலீடு செய்ய வேண்டுமென்றும் கூறியுள்ளார். அதற்காக தன்னுடைய தந்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து வருவதாகவும் அதில் நாமும் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெற்று தருவதாக நைசாக பேசியுள்ளார். அதை நம்ப வைப்பதற்காக சில ஆதாரங்களையும் காட்டி அளந்து விட்டுள்ளார். வருங்கால மனைவிதானே என்று எதை பற்றியும் யோசிக்காமல் ஹரிணி கூறியதற்கு எல்லாம் அந்த இளைஞர் தலையை ஆட்டியுள்ளார். பிறகு ஹரிணி கூறிய பல்வேறு வங்கிக் கணக்குகளில் 25 தவணையாக 88,59,000 ரூபாய் வரை பணம் அனுப்பியுள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர் சேகரித்த அனைத்து பணத்தையும் கபளீகரம் செய்ததும் அவரின் தொடர்பை ஹரிணி துண்டித்துள்ளார். இதையடுத்து தான் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அப்பாவி இளைஞர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். மேட்ரிமோனி மோசடி குறித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இளைஞர் பணம் செலுத்தி ஏமாந்த வங்கிக் கணக்கு கூலி தொழிலாளி இருவருடையது என்பது தெரியவந்தது. கமிஷன் தருவதாக கூறிய சில இளைஞர்கள் தொழிலாளிகளின் வங்கிக் கணக்கு விவரங்களை வாங்கி மோசடியை அரங்கேற்றியதும் அம்பலமானது. மோசடியில் ஈடுபட்டது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நந்தகோபால், யுவராஜ், கோவை மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபன் மற்றும் சிவா ஆகிய 4 பேர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை கைது செய்து விசாரித்ததில் ஹரிணி என்ற போலியான மணமகள் ஐடி மூலமாக தேனி இளைஞரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டியது உறுதியானது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 3,90,000 ரூபாய் ரொக்கப்பணம், 6 செல்போன்கள், 29 ஏடிஎம் கார்டுகள், 12 வங்கி புத்தகங்கள், 46 சிம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மேட்ரிமோனியில் வரம் தேடக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட 4 பேரும் கம்போடியா நாட்டு கும்பலுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இவர்களிடம் வேறு யாரும் ஏமாந்துள்ளார்களா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து கைதான 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தேனி சிறையில் அடைத்தனர். மேட்ரிமோனியில் வரம் தேடிய இளைஞரை குறிவைத்து பெண் போன்று பேசி 88 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.